உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. படங்களில் நடிப்பது மட்டுமில்லாம தயாரிச்சிட்டும் வராரு சிவகார்த்திகேயன். இவரது முதல் தயாரிப்பு படமான கனா சில மாதங்களுக்கு முன் வெளியாகி இருந்தது. அருண் காமராஜ் இயக்கியிருந்த இந்த படத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷ் லீடிங் ரோல்ல நடிச்சிருந்தாங்க. மேலும் தனது இரண்டாவது தயாரிப்பு படத்தின் தகவல்களையும் ஏற்கனவே வெளியிட்டிருந்தாரு. ரியோராஜ் ஹீரோவாக நடிக்கும் இந்த படத்தை யூடியூப் பிரபலம் பிளாக் ஷிப் குழுவினர் ஒன்றாக இணைந்து இயக்க இருக்காங்க. இந்நிலையில் இந்த படத்தின் இசையமைப்பாளர் யார் என்பதற்கான க்ளூவை தற்போது வெளியிட்டிருக்காங்க. அதன்படி சிங்கப்பூரில் நேஷனல் அவார்ட் வாங்கிய இசையமைப்பாளர் என்றால் அது சஹோ, நீயா 2, தில்லுக்கு துட்டு 2 போன்ற படங்களுக்கு இசையமைச்சிருந்த ஷபீர் தான் என்பது தெரியுது. சில சின்ன திரை பிரபலங்களுக்கு வெள்ளித்திரை பிரபலங்கள் போல பல ரசிகர்கள் இருப்பாங்க. தொகுப்பாளர்கள் பல ரசிகைகளை கவர்ந்திருப்பாங்க. தொகுப்பாளனிகள் டிடியை தொடர்ந்து ரசிகர்களின் அதிக வரவேற்பை பெற்றவர் அஞ்சனா. இவர் ஒரு பாடல் நிகழ்ச்சியில் பிரபல தொலைக்காட்சியில் நீண்ட வருடங்களாக தொகுப்பாளனியாக பணிபுரிந்திருந்தாங்க. அதன் மூலம் பல ரசிகர்களை கவர்ந்திருந்தாங்க. பின்னர் திருமணம், மகன் என பிஸியா இருக்க சினிமா பக்கம் வராமல் இருந்தாங்க. இதனால் ரசிகர்கள் அவரை ரொம்பவே மிஸ் பண்ணிருந்தாங்க. தற்போது கூட நீங்கள் எப்போது தொகுப்பாளனியாக வலம் வருவீர்கள் என்று ரசிகர்கள் ட்விட்டர்ல கேட்டுக்கொண்டுதான் வராங்க. இந்த நேரத்துல தான் அஞ்சனா தனது ரசிகர்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அதில் மீண்டும் தொகுப்பாளனியாக வலம் வர இருப்பதாகவும் ஜி தமிழில் ஜூனியர் சூப்பர் ஸ்டார் 3 நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க இருப்பதாக கூறியிருக்காங்க. இதனால் இவரது ரசிகர்கள் மிகுந்த சந்தோஷம் அடைந்திருக்காங்க. இவர் தீவிர விஜய் ரசிகை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதிகமான ரசிகர் கூட்டத்தை கொண்ட நடிகர்களில் நடிகர் விஜய் ஒருவர். இவர்கள் அனைவரையும் மொத்தமாக விஜயின் படம் வெளியாகும் போது காணலாம். படம் வெளியாகும் போது மட்டுமில்லாம படத்தின் ட்ரைலர், டீசர் வெளியாகும் போது கூட பார்க்கலாம். மேலும் இந்த ரசிகர்கள் கூட்டம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, கேரளா, கர்நாடகா என தென்னிந்தியா முழுவதும் ஏராளமானோர் இருக்காங்க. அவர்களும் இங்குள்ளவர்கள் போல மிக தீவிரமாக விஜயின் மேல் அன்பு வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட கர்நாடகா பெங்களூரில் உள்ள ஒரு விஜய் ரசிகரான ஆட்டோ டிரைவரின் செயல் வியக்க வச்சிருக்கு. இவர் வயதானவர்கள், அவசரமாக செல்லும் நோயாளிகள், கர்ப்பிணி பெண்கள் என எல்லோருக்கும் இலவசமாக ஆட்டோ ஓட்டுறாரு. இந்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு இருக்கு. அட்லி விஜய் கூட்டணியில் 3வது முறையாக ஒரு படம் தயாராகிட்டு வருது. அந்த படத்தை படக்குழு தளபதி 63 என அழைச்சிட்டு வராங்க. தளபதி 63 விளையாட்டை மையப்படுத்தி எடுத்து வரும் படம். இந்த படத்தின் படப்பிடிப்பு சென்னையில் ஒரு ஸ்டுடியோவில் பெரிய செட் போட்டு எடுக்கப்பட்டிருக்கு. படப்பிடிப்பின் ஒரு செட் புகைப்படம் கூட சமூக வலைத்தளங்களில் வெளியாகி இருந்தது. இப்போது படம் குறித்து சமீபத்தில் ஒரு செய்தி உலா வந்தது. அதாவது விஜயின் 63வது படம் தீபாவளிக்கு பதிலாக ஆகஸ்ட் மாதமே வெளியாகும் என்று கூறப்படுது. ஆனால் அந்த தகவல் இந்த படத்தின் தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி முற்றிலுமாக மறுத்திருக்காங்க. இந்த படத்தில் தளபதி விஜயின் பெயர் மைக்கேல் என சமீபத்தில் தகவல் பரவியது. அது உண்மையா என்பது பற்றி எந்த தகவலும் இல்லாத நிலையில் தற்போது மற்றொரு தகவல் அந்த பெயர் பற்றி உலா வந்துட்டு இருக்கு. ஹிந்தியில கேல் என்றால் விளையாட்டு என்ற அர்த்தமாம். அதனால் தான் மைக்கேல் என அட்லி வச்சிருக்காரு என கூறி ஒரு தகவல் பரவிட்டு வருது. ஆனால் படத்தில் வெறித்தனம் என ஒரு பாடலே இருக்காம். அட்லியும் ஏற்கனவே படம் வெறித்தனமாக வருகிறது என கூறியிருந்தாரு. அதனால் வெறித்தனமாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. எது எப்படியோ எந்த டைட்டில் வந்தாலும் ஒரு புதிய சாதனை படைக்க இருக்கு. ஏற்கனவே தளபதி நடிப்பில் வெளியான மெர்சல் சர்க்கார் படத்தலைப்புகள் 24 மணி நேரத்தில் 1 மில்லியன் டேக்களை பெற்று பிரம்மாண்ட சாதனை படைச்சிருந்தது. இதற்கு முன் இந்த சாதனையை யாருமே முறியடிக்கல. அதே போல மீண்டும் இந்த சாதனையை தளபதி 63 டைட்டில் படைக்கும் என எதிர்பார்க்கலாம்.